Hi students, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு சூப்பரான கண்டென்ட்டும் உங்க வீடியோல நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஓகே, முன்னோர்களே வணக்கத்துடன் பிரைட் பிஎஸ்கே பிசிக்ஸ் குறைக்கப்பட்ட பாடப்பகுதி ரெடியூஸ் சிலபஸ் 2021 +2 3rd யூனிட் பிசிக்ஸ். அதில் நம்ம நெக்ஸ்ட் 5 மார்க் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.8.5, அதாவது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆஃப் ரிவால்விங் எலக்ட்ரான், சுற்றி வரும் எலக்ட்ரானின் காந்த இருமுனை திருப்புத்திறனுக்கான கோவை. ஒரு அணுக்கருவை எலக்ட்ரான் சுற்றி வருகிறது, நியூக்ளியஸ் ரிவால்விங் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ அதனுடைய சென்டர் பாயிண்ட் O, இந்த வெலாசிட்டி V, மாஸ் M, நிறை M அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அது எப்படின்னா இந்த டைரக்ஷனில் ரிவால்விங் ஆஃப் எலக்ட்ரான் சுற்றி வருகிறதாகவும், அதுக்கு ஆப்போசிட்டாக கரண்ட் மூவ் ஆகுது, மின்னோட்டம் அதுக்கு எதிர் திசையில் சுற்றி வருகிறது அப்படின்னு நமக்கு ஏற்கனவே நம்ம பழைய கிளாஸில் படிச்சிருக்கோம், ப்ரீவியஸ் கிளாஸில். அப்போது இந்த இப்படி சுற்றி எலக்ட்ரான் சுற்றி வரதாகவும், அதுக்கு ஆப்போசிட் எலக்ட்ரான் கரண்ட் மூவ் ஆகிறதாகவும் நான் காட்டியிருக்கேன். சரி, ஒரு சின்ன எக்ஸ்பிளைன். இந்த எலக்ட்ரான் சர்க்குலர் மோஷன் அரவுண்ட் திஸ் நியூக்ளியஸ், ஒரு நியூக்ளியஸ் எலக்ட்ரான் சுற்றி வருகிறது. தமிழில் மீனிங், the circulating electron in a loop is like current in a circular loop. அந்த லூப்பில், அதாவது ஒரு வட்ட வளையத்தில் எலக்ட்ரான் சுற்றி வருது அப்படின்னாலே மின்னோட்டம் உருவாகிறது அப்படின்னு அர்த்தம். ரைட், சின்ன எக்ஸ்பிளைன். இப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், காந்த இருமுனை திருப்பு திறனுக்கு இது ஒரு ஃபார்முலா, PM vector is equal to IA vector அப்படின்னு ப்ரீவியஸ் கிளாஸில் செகண்ட் மார்க் 2 மார்க்ஸில் இருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த PM வெக்டர், இந்த இடத்துல மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அப்படிங்கிறது μLன்னு எடுத்துக்க போறேன். ஐனா கரண்ட், ஏனா ஏரியா. ஈக்குவேஷன் நம்பர் 1. வெலாசிட்டியினுடைய ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம். டைம்னுடைய ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது இது எப்படி சுற்றுது, வட்டப்பாதையில் சுற்றுகிறது, சர்க்குலர் மோஷன். வட்டப்பாதை அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி எடுத்துப்போம், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். அப்போ நம்ம என்ன எப்படி எடுத்துக்கலாம், அப்போ அப்படி சுற்றி வந்தாலே நமக்கு ஃபார்முலா வந்துடுது, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். எவ்வளோ வெலாசிட்டி, கன்சிடர் V. அப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும், எலக்ட்ரான் சுற்றி வந்தாலே அந்த லூப்பில் கரண்ட் பாஸ் ஆகுது. I is equal to Q/T தெரியும். Qனா இந்த இடத்துல E-E/T. ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நமக்கு டைம் தெரியும், டிஸ்டன்ஸ் இல்லாது. டிஸ்டன்ஸுங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள், வட்டப்பாதையில் மேற்கொள்ளுது, வட்டத்தின் சுற்றளவு. வெலாசிட்டி இந்த பாரு, வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா, 2/r. ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ 3யை 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். இந்த ஒரு பாருங்க, அப்படியே கொடுக்குறேன் பாருங்க. I equal to -E/2/r/b. இந்த v எங்கே போய்டும், மேலே போய்டும், -EV/2/r. ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ 4 நான் எதில் கொடுக்குறேன், 1ல் கொடுக்குறேன். 1ல் நமக்கு ஏங்கிறது என்ன, ஏரியா. ஏரியாங்கிறது என்ன அப்படின்னா πr² ஃபார்முலா நமக்கு தெரியும். இதோருக்கு பாருங்க, μL equal to மைனஸ், அதாவது 4th ஈக்குவேஷனை 1ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். -EVR எல்லாம் பாருங்க, EVR/2/r. நல்லா பாருங்க, ஏக்கு என்ன கொடுத்துருக்கேன், ஏக்கு பாருங்க πr², பை கேன்சல், ஆர் கேன்சல், முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ நமக்கு நல்லா பாருங்க, அதாவது EV நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும் இந்த இடத்துல, அதாவது EV/2/r, ஏக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கேன், πr², பை கேன்சல், ஆர் கான்ஸ்டன்ட். மீதி என்ன இருக்கு பாருங்க, μL equal to -EV, இது ஒரு ஆர் இருக்கு, இது ஒரு ஆர் இருக்கு பாருங்க, /2. ஈக்குவேஷன் நம்பர் 5. ஓகே, இப்போ ஆங்குலர் மொமெண்டம், கோண உந்தம். கோண உந்தம் அப்படிங்கிறது என்ன சொன்னால் ஃபார்முலா நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சர்க்குலர் காயில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகணும் படிச்சிருப்பீங்க. அப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல
ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு 2 மார்க், வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா அதனுடைய டைரக்ஷன்ஸ் இப்படி இருந்தால் என்ன, இதை பாருங்க நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். இப்படி வச்சுக்கிற இந்த டைரக்ஷனில் அப்போ நமக்கு இப்படி என்ன ஆன்டி கிளாக் வைஸ். இதுவே நான் வந்து இப்படி எடுத்துக்கிறேன், இப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்படி அவன் எப்படின்னா என்ன ஆகும், கிளாக் வைஸ். அப்படி கிளாக் வைஸ் அப்படின்னா அப்போ இது இப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்படி எடுத்துக்கிட்டா டவுன்வர்ட் டைரக்ஷன் கிளாக் வைஸ். அப்போ பாருங்க இது டவுன்வர்ட், எது இந்த மியூஎல் காந்த இருமுனை திருப்புத்திறன். அப்போ இது டவுன்வர்ட்னா அதுக்கு ஆப்போசிட் எல்லுங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ நமக்கு மியூஎல் கண்டுபிடிச்சாச்சு, ரைட். ஆங்குலர் மொமெண்டம் என்ன ஃபார்முலா, எல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு பி, ஆர் வெக்டர் இன்ட்டு பி வெக்டர். இது இருக்கு பாருங்க, 11th படிச்சிருப்பீங்க, 11ஆம் வகுப்புல இருக்கு. எல் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு பி. நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் ஆர்பி சைன் தீட்டா. இந்த இடத்துல தீட்டாங்கிறது 90 டிகிரி, சைன் 90 1. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிடும் நமக்கு அப்படின்னா பின்னா எம்வின்னு தெரியும், லீனியர் மொமெண்டம் நமக்கு தெரியும். அப்போ எம்விஆர் எல் ஈக்குவல் டு எம்வி, பிக்கு பதிலாக எம்வி, இந்த 6 ஈக்குவேஷன் நம்பர் 6. இப்போ 5ஐயும் 6ஐயும் நான் என்ன பண்றேன், டிவைட் பண்றேன். பாருங்க மியூஎல் பை எல் அப்படி என்ன எடுத்துக்கிறேன், இவிஆர். பாருங்க இவிஆர் பை 2 எடுக்கு எம்இஆர். இது எப்படி தரம் பாருங்க, மைனஸ் இவிஆர் பை 2. இது அப்படி மேலே போயிடுமா, அப்படியே இப்படி கொண்டு வந்துடுங்க. 2mvr, இது கேன்சல் ஆகிடும், ஆர் விவி கேன்சல் ஆகிடும். மீது என்ன இருக்கு பாருங்க, மியூஎல் பை எல் ஈக்குவல் டு மைனஸ் இ பை 2m, ஈக்குவேஷன் நம்பர் 7. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அப்படி இங்கே வந்துடும், இது அப்படி போயிடும் பாருங்க, ரைட்டா. இப்போ இதெல்லாம் நான் என்ன கொடுக்க போறேன், ஈன்னு எலக்ட்ரானுடைய வேல்யூ, எம்னா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரானுடைய நிறை. இதெல்லாம் நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணேன்னா ஈக்குவேஷன் 8ல் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் அப்ளை பண்ணேன்னா ரெடியூஸ் பண்ண வரக்கூடிய வேல்யூ இது இருக்கு, 8.78 in 10 power 10 coulomb by kilogram. Mu L by L, that is constant gyromagnetic ratio, very important, 1 mark, right. According to Niels Bohr, Niels Bohr அப்படிங்கிற ரூல்ஸ் என்னன்னு சொன்னா, ஸ்டேஷனரி ஆர்பிட், அன்ஸ்டேஷனரி ஆர்பிட், நிலையான வட்டப்பாதை, நிலையற்ற வட்டப்பாதை. நிலையான வட்டப்பாதை அப்படின்னா எலக்ட்ரான் அப்படிங்கிறது பர்டிகுலர் எலக்ட்ரான், எவ்வளோ அலவுட் இஸ் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே இருந்தது அன்ஸ்டேஷனரி நிலையற்ற வட்டப்பாதைகள். அப்போ நிலையான வட்டப்பாதைகளில் தான் குவாண்டமாக்கப்படுது. அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா என்ன சொல்லணும், எல் ஈக்குவல் NH by 2i. ஈக்குவேஷன் நம்பர் 9. 9 வந்து 8ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். 8 எங்க இருக்கு பாருங்க, தோற்று எல்லுக்கு கொடுத்தாச்சு. அப்படியே பாருங்க, இது 8 அப்படியே கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த எல்லுடைய வேல்யூ இதை கொடுத்துட்டோம் பாருங்க, NH by 2i அதனுடைய யூனிட். இது அப்படியே NEH by 4 m square. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, என்ன எடுத்து இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஈனுடைய வேல்யூ கொடுங்க, ஹச் பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுங்க, பைனுடைய வேல்யூ கொடுங்க, எம்னுடைய வேல்யூ கொடுத்து ரெடியூஸ் பண்ண வருது பாருங்க, 9.27 into 10 power minus 27 am square. மினிமம் வேல்யூ அப்படின்னா n ஈக்குவல் டு 1ன்னு கொடுங்களேன். அப்போ கொடுத்தா நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த வேல்யூ வரும், am square. அப்போ மியூ பி இஸ் ஈக்குவல் டு 9.27 into 10 power minus 24 அப்படின்னு வரக்கூடிய முக்கியமான விஷயம் போர் மேக்னட்டான், வெரி இம்பார்ட்டன்ட், 1 மார்க். அப்போ இது ஒரு 1 மார்க், இது ஒரு 1 மார்க் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. தம் ரூல் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு, இதில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. அப்போது இந்த கொஸ்டினில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், குறைக்கப்பட்ட பாடப்பகுதியில் வரக்கூடிய முக்கியமான ஒரு 5 மார்க். நான் ஏற்கனவே 2 5 மார்க் கொடுத்துருக்கேன். சர்க்குலர் காயில், லாங் ஸ்ட்ரிக் கண்டக்டர் சொல்லியிருக்கேன். இந்த 3 டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் வரும். நல்லா ஞாபகம் வச்சு மாணவர்களுக்கு, இனிமேலுக்கு மாணவர்களுக்கு ஆன்லைன் முடிஞ்சு ஆஃப்லைன் கிளாஸ் நேரடி வகுப்புகள் ஆரம்பிச்சிருக்கும். மாணவர்களுக்கு ஒரு விஷயம், வழிகள் இல்லாத வாழ்க்கை இல்லை, வழிகள் இல்லாத வாழ்க்கை இல்லை.
வழிகளை கடந்து வழியை தேடுவோம் வாழ்க்கையில். ஏன்னா வழி முடிஞ்சு போச்சு நமக்கு. அந்த வழி முடிஞ்சு இப்போ வழி தேடிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு? எக்ஸாம் நோக்கி தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த எக்ஸாம் நல்லபடியாக அமைஞ்சு அதில் நீங்கள் பாஸ் பண்ணி மேற்கொண்டு நல்ல ஒரு ஃப்யூச்சரை நம்ம தேடணும். நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் என்னுடைய அடுத்த கட்ட மோட்டிவேஷன் அமையும்.